ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நாங்கள் இப்போ எங்கே போகிறோம்னா, எங்களோட ஒரு வெல்விஷர் நாங்கள் இந்த சேனல் ஆரம்பித்து 28 days ஆச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக ஏதோ நம்மளால் முடிஞ்சது போயிருக்குன்றதுக்காக ஒரு டோக்கன் ஆஃப் லவ், ஒரு கிஃப்ட் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. ஸோ அதை நான் போய் வாங்க தான் போயிட்டுருக்கேன். ஈவன் ஐ ஆம் எக்ஸைட்டட் டு see வாட் இஸ் இன் தேட் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு ரீச் ஆகிட்டு அந்த vlogல நான் உங்களுக்கு காட்டுறேன். டோன்ட் ஸ்கிப் த வீடியோ. ஹாய் காய்ஸ், நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அங்கே போய் ரீச் ஆக ஐ திங்க் மேபி 1 hour. ஐ எம் வெரி எக்ஸைட்டட். ஸோ நம்ம எல்லோரும் சேர்ந்து அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம். அந்த பிரிட்ஜ் வழியாக தான் போயிட்டுருந்தோம். ஸோ ஈவினிங் டைம்னால ரொம்ப டிராஃபிக் எதுவுமே இந்த ரூட்டில் இல்லை. கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலி நம்ம அந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போய் we are going to get the gift. கம். அந்த கிஃப்ட்டுன்னு கேட்டோன்னே ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில், அதுவும் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்டேருந்து வரப்போ அது ஒரு மாதிரி இருந்தது. ஸோ கிஃப்ட்டும் கையில் வாங்கியாச்சு. 2 tubs ஆஃப் பாடி ஸ்க்ரப் இருந்தது. அதுக்கப்புறம் பயோரேயோட 2 அக்வா ரிச் வாட்டர் எசன்ஸ், ஐ திங்க் கொரியன் க்ளோ ஸ்கின்காக நினைக்கிறேன். அதுக்கப்புறம் செஃபோராவோட ப்ராடக்ட்ஸ் இருந்தது. என்னடா செஃபோரா அது இருக்குன்னு பார்த்தா, அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா செஃபோராவோட நெயில் பாலிஷ். ஆக்சுவலி அந்த ஷேட்ஸ் எல்லாம் ரொம்ப செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு நைட் மாஸ்க் இருந்தது. தட் ஆல்சோ ஃபார் த கொரியன் ஸ்கின். த நெக்ஸ்ட் கிரேட் ஒன் இஸ் ஜார்ஜியோ அர்மானியோட ப்ராடக்ட் இருந்தது. அதை பார்த்தப்போ எனக்கு ஒரே ஹாப்பியாகிடுச்சு. நான் நினச்சேன், ஐயோ எனக்கு பிடிச்சது மாதிரி உள்ளே இருக்குன்னு பார்த்தா பர்ஃப்யூம், லிப்ஸ்டிக், அதுக்கப்புறம் அந்த மாய்ஸ்சரைசிங் லோஷன். எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப ஹாப்பி. அதை பார்த்தோன்னே தான் ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. இப்போது நம்ம மேலே உண்மையாகவே ஒருத்தவங்க பாசம் வச்சு இதெல்லாம் கொடுக்குறாங்கன்றப்போ, ஆனால் அவங்க நேமை ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் நான் உங்களுக்கு அது யாருன்னு சொல்லலை. பட் அவங்களுக்கு உண்மையாகவே ஒரு ட்ரூ ஹார்ட் இருக்கணும்ல. ஒரு சேனல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, நல்லா போகுது. ஸோ என்னோட விஷஸ் இருந்தாங்க, நான் அப்ராட்லேருந்து கொடுத்து அனுப்பியிருக்காங்க. ஸோ அவங்களோட கொல்லிக்கிட்ட போய் நான் வாங்கிட்டும் வந்திருக்கேன். ஸோ இதெல்லாமே எனக்கு ரொம்ப நியூவாக இருந்தது. அண்ட் ஆல்சோ ஜென்வின் ஹார்ட்ஸ் இருக்க பீப்புள் நம்ம கூட இருக்காங்கன்றப்போ உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ நான் அதை அவங்களுக்காக தேங்க்ஸ்லாம் சொல்லிவிட்டு, அப்புறம் வர வழியில் இந்த மாதிரி குட்டி குட்டி கடையெல்லாம் நிறையா இருந்துச்சு. இந்த 90s கிட்ஸோட அந்த குட்டி மிட்டாயெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் இருந்தது. அப்புறம் ஒரு சுகர் கேன் ஜூஸ் கடை இருந்தது. அங்கே வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் ஜூஸ் குடித்தோம். ஏன்னா ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, செம்ம வெயில். நல்லா இருந்தது. அந்த வெயிலுக்கு அந்த சுகர் கேன் ஜூஸ் வந்துட்டு உண்மையாகவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் சரி ஈஸியாரில் நம்ம ஒரு லாங் ட்ரைவ் போகலாம். ஆனால் அதுக்குள்ளே டைம் வந்துட்டு இருட்டிருச்சு. ஆனால் எனக்கு எப்போவுமே இந்த குப்பை ரோடுன்னு சொல்லுவாங்க, இந்த ரூட் எனக்கு ரொம்ப நொஸ்டாலஜிக். ஸோ போகிறப்பெல்லாம் நான் ஒரு மாதிரி ஜாலி வைப்பில் எதோ பண்ணி டான்ஸ் அப்படி இப்படின்னு நான் பண்ணி, ஏன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி மூடில் இருந்தேன். அந்த மாதிரி வந்துட்டு இருந்தேன். ஸோ ஃபிரோஸ் கேட்டாங்கன்னா லூஸ் மாதிரி ஏதோ பண்ணிட்டே வர. பட் நம்ம ஹாப்பியாக இருப்பப்போ அந்த ரெஃப்ளெக்ஷன் நம்ம ஃபேஸ்லேயே தெரியும்ல. ஸோ இட்ஸ் டைம் டு செரிஷ் மொமெண்ட். அப்படியே அந்த சைடில் போயிட்டுருக்கப்போ அவங்க ஃபிரோஸ் சொல்லிட்டு இருந்தாங்க, பானிபூரி கடை எங்கேயாவது வந்தால் சொல்லு, எனக்கு பானிபூரி இல்லை மசாலா பூரி ஏதாவது சாப்பிட்ணும் போல் இருக்குதுன்னு சொல்லிகிட்டே வந்தாங்க. பட் அந்த டைம் பார்த்து அங்கே எந்த ஷாப்புமே இல்லை. அப்புறம் போகிற வழியில் வந்துட்டு பானிபூரி ஷாப் இருந்தது. அங்கேருந்து ஃபிரோஸ் வந்துட்டு ஒரு காளான் வாங்கி சாப்பிட்டாங்க. இது வரைக்கும் வாழ்க்கையில் காளானே சாப்பிட்ட மாதிரி காளான் வாங்கி சாப்பிட்டாங்க. அப்புறம் எனக்கு ஒரு மசாலா பூரி வாங்கி கொடுத்தாங்க. அப்போது நானும் இந்த மசாலா பூரி சாப்பிட்டுட்டு, சரி நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே லாங் ட்ரைவ் போகலாம். வீட்டில் பூனைக்கு வந்து கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் வாங்க வேண்டி இருந்தது. ஸோ அது அந்த சைடு ஒரு கடை இருக்குது, நாங்கள் எப்பவும் போகிற ஷாப் இருக்குது, அங்கே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். போகிற வழி எல்லாமே கொஞ்சம் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது, என்னன்னு தெரியல. ஸோ அந்த சைட்லாம் இப்போ செம்ம டிராஃபிக், ஈசிஆர் சைடு. ஸோ நாங்கள் இந்த ஈசிஆர் சைடு போனோன்னே ஃபிரோஸோட ஒரு ஃபேவரட் ரெஸ்டாரண்ட் இருக்குது. எனக்கும் அந்த ரெஸ்டாரண்ட் ரொம்ப பிடிக்கும், காசிப் பிஸ்ட்ரோ. ஸோ அங்கே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப பெரிய ரெஸ்டாரண்ட் இல்லை, பட் குட்டி ரெஸ்டாரண்ட். ஆனால் ஃபுட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அந்த ஃபுட்டை பற்றி, காசிப் பிஸ்ட்ரோவை பற்றி நான் உங்களுக்கு வந்து ஒரு தனி வீடியோவில் போடுறேன். அதே மாதிரி ஹாப்பியான மொமெண்ட்ஸ் ஏதாவது நடந்திருந்தது, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிங்கன்னா அதை பற்றி எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
பாய், லவ் யூ ஆல்.